புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐயாச்சாமியிடம் கேட்கலாம். ஐயாச்சாமி, புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு உதகையில? காயத்ரி, இந்த புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு உதகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தொடர் பள்ளிகள் விடுமுறை என்ற நாளிலிருந்து தற்போது வரை இந்த சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக இன்று உதகை அரசு தாவரவியல் பூங்கா, பைக்காரா படகு இல்லங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவிந்தனர். அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கண்ணாடி மாளிகை, பரணி இல்லம் உள்ளிட்ட பகுதிகளை பார்த்து மகிழ்ந்தனர். அதேபோல் நீண்ட நாட்களாக இந்த கிக்கியூ புல்வெளி மைதானத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று புத்தாண்டை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அந்த புல்வெளியில் செல்ல அனுமதிக்கப்பட்டதால் குடும்பமுடன் அந்த புல்வெளிகளில் ஓய்வு எடுத்து இந்த புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். அதேபோல் பைக்காரா படகு இல்லத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் வேகப்படகு மற்றும் மோட்டார் படகுகளில் பயணம் செய்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து உதகையில் பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் இந்த சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. காயத்ரி, நன்றி ஐயாச்சாமி, இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக. காரைக்குடி அருகே அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சு விரட்டில் காளைகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் முத்துராமலிங்கத்திடம் கேட்கலாம். முத்துராமலிங்கம், இப்போ காயமடைந்தவர்களோட நிலை என்ன? கூடுதல் விவரம். காயத்ரி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கல்லல் கீழக்கோட்டை கிராமத்தில் இன்னைக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அனுமதியின்றி மஞ்சள் போட்டி நடைபெற்றது. இதுல சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. அதாவது பாரம்பரிய தொழிலிருந்து கோயில் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தமிழகத்தின் முதல் மஞ்சள் ரோட்டு என்பதால் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஏராளமான இளைஞர்கள் சீரிப்பார்ந்து செல்லும் காளைகள் அடக்க வருகை தந்திருந்தனர். அவிழ்த்துவிடப்பட்ட சீரி இந்த காளைகள் சென்ற காளையர்கள் பிடிக்க முயன்றனர். அப்போது காளைகள் முட்டியதில் ஒரு 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தது. அதில் ஒரு சிறு குழந்தை உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் இருவருக்கும் ஒரு 5 பேர் படுகாயமடைந்து 5 பேர் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சள் குறித்து மதகுவெட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காயத்ரி, நன்றி முத்துராமலிங்கம் விவரங்களுக்காக. புத்தாண்டை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் மழையை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோயில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டது. புத்தாண்டில் நினைத்தது நிறைவேற வேண்டி ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலேயே கோயிலில் குவிந்தனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர். நாங்கள் மார்னிங்கே வந்துட்டோம். இங்கே ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது. ஒரு 2 hours ஆச்சு நாங்கள் லைனில் பார்த்து சிறப்பு தரிசனத்தில் தான் வந்தோம். நியூ இயர் எதுவும் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பனை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அவருக்காகவே. ஆனால் இந்த மழை இது எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் பரவாயில்ல, மழை இருந்தாலுமே நாங்கள் நினைஞ்சு அவரை தரிசனம் பார்த்துட்டோம். எவ்ரி டியூஸ்டே ரெகுலராக வருவோம். ஆல்மோஸ்ட் ஃபார் 5 years வந்துட்டுருக்கேன். இன்னைக்கு கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, 3 o'clockலேருந்தே கூட்டம் லைன் ரொம்ப பெரிய லைனாக இருக்குது. பட் நாங்கள் சிறப்பு தரிசனத்தில் வந்ததால சீக்கிரம் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன் இந்த கோயிலுக்கு வரணும்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் இருக்கு, மழையில நனைஞ்சுக்கிட்டே முருகரை பார்த்தது சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ஆக்சுவலா ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம். இங்க நியூ இயர் அன்னைக்கே இங்க இவ்வளவு நேரம் நின்று சாமி கும்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேருக்கு நேரம் சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டோம். நைட் ஆக்சுவலா எல்லாம் ஹாஸ்டல்ல எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனா இங்க வந்தோடனே ஒரு புது வைவ், முருகன் வந்தோடனே ஒரு புது வைவ் கிடைச்சிருக்கு. 2026 எங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஆண்டா இருக்கணும். எல்லாத்துக்குமே நல்ல ஆண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். பி பாசிட்டிவ். எது நடந்தாலும் பாத்துக்கலாம். முருகர் இருக்காரு, அவரு பாத்துக்குவாரு. முக்கியமா இந்த வருஷம் கல்யாணம் பண்ணோம். அதுதான் எல்லா 90s கிட்டுக்கும் சேர்ந்து நான் சொல்லிக்கிறேன். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோயிலிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. மலையடிவாரத்தில் பக்தர்கள் தீர்த்த குடம் எடுத்தும் காவடி சுமந்தும் மேளதாளங்கள் முழங்க ஆடிப்பாடி கிரிவலம் சென்றனர்.
ரோப் காரில் போனால் பார்த்தா கூட்டம் கொஞ்சம் அதிகமாகறதுனால ஃப்ரீ தரிசனத்தில் போனோம். போயிட்டு ஒரு 1 ஹவரில் சாமி போய்ட்டு நல்லா தரிசனம், நல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க, எல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 6 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. கடற்கரையில் புனித நீராடிவிட்டு பொது தரிசன வரிசை மற்றும் கட்டண தரிசன வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் முருகனை வழிபட்டு வருகின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் புத்தாண்டிற்கான சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் கோயிலில் திரண்டு நம்பெருமாளுக்கு பூஜைகள் செய்தனர். வைகுண்ட ஏகாதசி விழாவின் 43ஆம் நாள் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. புத்தாண்டை முன்னிட்டு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் பக்தர்கள் குவிந்ததால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவரங்களை செய்தியாளர் முத்துராமலிங்கத்திடம் கேட்கலாம். முத்துராமலிங்கம், இந்த தள்ளுமுள்ளுக்கு என்ன காரணம்? தற்போதைய நிலை என்ன? காயத்ரி, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் உலக பிரசித்தி பெற்ற கற்பக விநாயகர் கோயில் உள்ளது. இந்த கோயில் இன்று 2026ஆம் ஆண்டில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்தில் இருந்தார். இந்த ஆண்டின் முதல் நாளில் இந்து கடவுள் முதல் கடவுளாக போற்றப்படுகின்ற விநாயகர் பெருமானை தரிசிப்பதற்காக இந்த தமிழகம் மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். இந்த பிள்ளையார்பட்டியில் பொது தரிசனம் மற்றும் விஐபி தரிசனம், அதாவது 2 தரிசனம் இருந்தாலும் 2 தரிசனமே இலவச தரிசனம் தான். இது விஐபி தரிசனத்துக்கு மட்டும் அந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பில் டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த டோக்கன்களை பெற்றுக்கொண்டு ஒரு தனி லைனாக வந்திருந்தவர்கள் இந்த வருடம் கடந்த வருடத்தை விட இந்த ஆண்டு அதிக அளவில் தரிசனத்துக்காக மக்கள் வந்ததால் அந்த டோக்கன் பெற்றுக்கொண்டு அதில் உள்ளே செல்வதற்காக முன்னெடுத்து சொல்லும்போது அந்த பேரிகார்டில் போலீசார் இருந்தும் போலீஸ்கார இரு காவலர்கள் மட்டுமே இருந்த நிலையில அவர்களால் கட்டுப்படுத்த முடியாதனால அந்த பேரிகார்டை தள்ளிக்கொண்டு அவர்கள் அந்த தரிசனத்திற்காக சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரவாயில்லை. அப்போது பேரிகார்டு விழுந்ததுல 2 பெண்கள் சிறிது காயமடைந்தது. இருந்தாலும் அதை மீறி அப்புறம் போலீசார் கட்டுப்படுத்தி மீண்டும் சரியான முறையில் வரிசைப்படுத்தி அவர்களை தரிசனத்துக்கு அனுப்பியிருந்தனர். தற்பொழுது எந்த வருடம் இல்லாமல் இந்த வருடம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் தரிசனத்திற்கு அதிக அளவில் பக்தர்கள் வந்துள்ளார்கள் என்பதே உண்மை. காயத்ரி, நன்றி முத்துராமலிங்கம் விவரங்களுக்காக.